ஆனா என்னைக்கு ஆடு கோழி பலியிடும்னு சொல்லி என்னைக்கு மலை மேல ஏறினாலும் ஆட்டை கழுத்துல போட்டுக்கிட்டு நாங்க மேல போய் தான் சமைச்சு சாப்பிடுவோம், அது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி என்னைக்கு போனாலும் அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பம். நீங்க வந்து தற்கால வந்து நீங்க வந்து கந்தூரி கொடுக்கறது வந்து அது பேர் சிம்பிளா மல்லிகைப்பூ, பத்தி இந்த மாதிரி தான் நாங்க கந்தூரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆடு கோழி பள்ளிட்டு இது வரைக்கும் கேள்விப்பட்டது. அப்படி ஆடு கோழி பள்ளிடுங்க கீழே பள்ளிவாசல் இருக்கு, அதே சிக்கந்தருக்கு பள்ளிவாசல் இருக்கு, அங்கே நீங்க ஆடு கோழி பள்ளிடுங்க. சிக்கந்தர் மலை மாற்றம் நிறைய வேலையை பார்த்திருக்காங்க. போஸ்டர் அடிச்சாலும் சரி, அது வந்து காலண்டர்ல பஸ்ல டிக்கெட் எடுக்கும் போது பூரா சிக்கந்தர் மலை சொன்னால ஏன் அன்னைக்கு வந்து நவாஸ் கனியே சிக்கந்தர் மலை சொன்னாரு. தீபத்தூள்ல வந்து வருஷமா வந்து அந்த பழைய பாரம்பரியமாக வந்து தீபத்தூள்ல தீபம் ஏத்துறது வழக்கத்துக்கு மாறா வந்து நம்ம இதுவரைக்கும் பண்ணது பாரம்பரியமாக இடைப்பட்ட கால ஆங்கிலேய பிரிட்டிஷ் காலத்துல வந்து அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு வந்து 95 96 வந்துதான் மறுபடியும் வந்து தீப பிரச்சனை மறுபடியும் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் திரு சோலை கண்ணன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது திருப்பரங்குன்றம் விவகாரம், கார்த்திகை தீப விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மனு மேல மனு கொடுத்து இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு விஸ்வரூபம் எடுப்பதற்கு முக்கிய காரணம் நீங்களும் ஒருவர் தான். ஏன்னா இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை, அதாவது பாத்தீங்கன்னா ஆடு கோழி வெட்டுறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து இது முருகன் மலைன்னு சொல்லிட்டு மனு கொடுத்தது நீங்க தான். அதே மாதிரியா பாத்தீங்கன்னா சமணர் கோவில்ல பச்சை பெயிண்ட் அடிச்சாங்க, அதுக்கு எதிராக மனு கொடுத்தது நீங்க தான். இப்படி தொடர்ந்து இப்ப சமீபத்துல இந்த கொடி மரம் இருக்கு இல்லையா, அதுக்கும் மனு கொடுத்தது நீங்க தான். இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை இப்ப ஏன் இவ்வளவு தூரம் விஸ்வபுரம் இருக்கு? நீங்க ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க இந்த விவகாரத்துல? அதாவது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் முதல் படி வீடு மதுரையில இதுவரைக்கும் நாங்க வந்து திருப்பூர் மலையில வந்து சின்ன பிள்ளைல தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்கு போனது கிடையாது. மலை மேல கீழே சாமி கும்பிட்டு மட்டும் தான் வந்துடும் தவிர மேல அவ்வளவுதான் போனதில்லை. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10-15 வயசு வரை 20 வயசு வரைக்கும் அந்த மலையில தான் போய் சுத்திட்டு வருவோம். அதுக்கப்புறம் நான் வந்து மலையை கண்டுக்கிறது மலை பக்கம் போனது கிடையாது. ஆனா என்னைக்கு ஆடு கோழி பலியிடும்னு சொல்லி என்னைக்கு மலை மேல ஏறினாலும் ஆட்டை கழுத்துல போட்டுக்கிட்டு நாங்க மேல போய் தான் சமைச்சு சாப்பிடுவோம், அது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி என்னைக்கு போனாலும் அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பம். அதை நாங்க தடுக்கல, தடுத்தது கோவில் நிர்வாகம். அது கோவில் நிர்வாகம் தடுத்ததுக்கு அப்புறம் தான் அது எதிர்ப்பு தெரிஞ்சு பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் தான் நாங்க இதுக்குள்ள உள்ள நுழையிறோம். என்னடா இது கோவில் மலையில வந்து இதுவரைக்கும் ஆடு கோழி பலியிடலையே, இதென்ன திடீர்னு இது பண்றான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு ஆடு கோழி புனிதமான மலையில வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாது, ஆடு கோழி புனிதமான மலையில வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாது. நீங்க வந்து தற்கால வந்து நீங்க வந்து கந்தூரி கொடுக்கறது வந்து அது பேர் சிம்பிளா மல்லிகைப்பூ, பத்தி இந்த மாதிரி தான் நாங்க கந்தூரி கேள்விப்பட்டிருக்கோம். ஆடு கோழி பள்ளிட்டு இது வரைக்கும் கேள்விப்பட்டது. அப்படி ஆடு கோழி பள்ளிடுங்க கீழே பள்ளிடுங்க. அதுபோக எப்பயும் வந்து அங்க உள்ள பேட்டை இருக்கு, பேட்டை பள்ளிவாசல் முஸ்லீம் தெரு, அங்க பள்ளி கொடுப்பாங்க, இல்லைன்னு மகால்ல பள்ளி கொடுப்பாங்க. இதான் வந்து வழக்கம். ஆனா வழக்கத்துக்கு மாறாக என்ன செய்யறாங்கன்னா மேல போய்தான் நாங்க வெட்டுவோம், அதை எங்க உரிமைன்னு சொல்லிட்டு போகும்போதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்ப மலையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றத்தை நாடி அது ஆடு கோழி பலியிடுவதற்கோ அது போக இன்னொன்னு சிக்கந்தர் மலை மாற்றம் நிறைய வேலையை பார்த்திருக்காங்க. போஸ்டர் அடிச்சாலும் சரி, அது வந்து காலண்டர்ல பஸ்ல டிக்கெட் எடுக்கும் போது பூரா சிக்கந்தர் மலை சொன்னால ஏன் அன்னைக்கு வந்து நவாஸ் கனியே சிக்கந்தர் மலை சொன்னாரு. அந்த எம்பி அவர் வந்து மலையை சொந்தம் சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஆதங்கள் அதிகமாயிடுச்சு. ஆக ஏதோ மலையை வந்து அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபர்ஸ்டா வந்து ஆடு கோழி பலியிடுவதற்கும் சிக்கந்தர் மலை அந்த பேரை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையாணை வந்து உயர்நீதிமன்றத்துல வாங்கினோம். அதன் பிறகுதான் ஒத்து கவனிச்சோம் ஒவ்வொன்று. அதன் பிறகு பார்த்தா சமணர் படுக்கை, அது சமணர் படுக்கையில் என்ன செய்யறாங்க, பச்சை பெயிண்ட் அடிச்சு அந்த பச்சை பெயிண்டுக்கு மேல என்ன எழுதி போடுறாங்க, இது சிக்கந்தர் அலி தொழுகை நடந்த இடம் எழுதி போடுறாங்க. அந்த தகவல் நம்மளுக்கு வந்துடுது ஆதாரப்பூர்வமா. அப்புறம் அதற்கு நாங்க புகார் கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்து சிக்கந்தர் மலையை வந்து இது சமணர் படுக்கை வந்து பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன. அதுக்கப்புறம் தொழில்துறை வந்து காவல்துறை புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பெயிண்ட் அடிச்சது யார் என்றால் சிக்கந்தர் தர்கா செவர்ல பச்சை பெயிண்ட், அந்த பெயிண்ட் அடிச்சிருக்க. அந்த பெயிண்டோட மிச்சம் தான் இந்த சமணர் படுக்கைக்கு அடிச்ச பெயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபத்தூள் பிரச்சனை வருது. தீபத்தூள் வந்து வருஷமா வந்து அந்த பழைய பாரம்பரியமாக வந்து தீபத்தூள்ல தான் தீபம் ஏத்துனது வழக்கத்துக்கு மாறா வந்து நம்ம இதுவரைக்கும் பண்ணல. பாரம்பரியமாக இடைப்பட்ட கால ஆங்கிலேய பிரிட்டிஷ் காலத்துல வந்து அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு வந்து 95 96 வந்துதான் மறுபடியும் வந்து தீப பிரச்சனை மறுபடியும் ஆகுது. ஆகும்போது என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் வந்து கோவில் நிர்வாகம், திருக்கோவில் நிர்வாகம்
அங்க இந்து பக்த சபை, அதாவது நாங்க வந்து தீவை ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். குதிரை சின்ன திட்டுன்னு இருந்துச்சு, அந்த குதிரை சின்ன திட்டு தான் முதல் தீவை ஏத்துறதுக்கான, அங்க திட்டுல தீவை ஏத்துனாதான் சுத்தி பற்றி உள்ள கிராமங்களுக்குலாம் தெரியும்னால அதுல ஏத்துருக்கணும். அதுக்கப்புறம் அங்க அனுமதி கொடுக்கல. தீபத்துள்ள தீவை ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போதுதான் இந்து பக்த சபை என்ற ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு தியாகராஜ் என்பவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணும்போது அதற்கு பிறகு ஸ்டே வாங்குறாரு. அப்ப ஸ்டே வாங்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய போராட்டங்கள் வந்து இந்து அமைப்புகளும் பல்வேறு போராட்டம், ராமகோபாலன்ஜி, ராஜகோபாலன்ஜி, காளிதாசன்ஜி போன்றவர்கள், செல்லத்துரிஜி போன்றவர்கள், திருமாரிஜி போன்றவர்கள் வந்து பள்ளி போராட்டம் பண்ணும்போது அப்ப என்ன செய்யறாங்கன்னா, தீபத்துள்ள தீபம் ஏத்தாம நான் என்ன சொல்றேன், தீபத்துள்ள தீபம் ஏத்துங்க, நீங்க குதிரை சின்னத்துக்கு தான் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க, தீபத்துண்ணு இருக்குல்ல அந்த தீபத்துள்ள தீபம் ஏத்துன்னு சொல்லும் போது அதுல முடியாது அப்படின்னு சொல்லி மோட்சத்தை இறந்து மோட்சத்துக்கு கொடுக்குறோம், அங்க எழுதி கொடுக்குறோம். அதை நாங்க வந்து எதிர்த்து வந்து இத்தனை போராட்டங்களாக பல்வேறு போராட்டங்கள் பண்ணோம். தற்சமயம் வந்து இப்ப சட்ட ரீதியாக, ஏன்னா வருஷம் பூரா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் காவல்துறை கைது செஞ்சு மண்டபத்தை அறப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. இதே நடந்துட்டு இருக்கு. இது வந்து வழக்கமா நடந்துட்டு ஒரு 30 வருஷமா. இல்ல சார், அதான் சார் இப்ப வழக்கமா பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆவீங்க, வந்துருவீங்க. இப்ப ஏன் தீவிரம் எடுக்க என்ன காரணம்? காரணம் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரலையே. அதாவது இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் தெரியும், திராவிட மாடல் அரசாங்கம், அனைவருக்குமான அரசாங்கம், மதசப்பட்ட அரசாங்கம். இல்ல சார், இப்ப தேர்தல் நெருங்குறதுனால இல்ல தேர்தல் நெருங்குறதுனால இந்த டயத்துல கார்த்திகை தீபம் வருது. இந்த முறையாவது நம்ம தீபத்தை வந்து நம்ம தீபத்துல பாத்துருவோம். அதன் அடிப்படையில இந்த அரசாங்கத்துக்கு என்னதான் நம்ம சொன்னாலும் செவி சாய்க்காது. அதான் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை நாடும், சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் நாடுனால நானும் ஒரு மனுதாரர். ஆவணங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் வந்து நாங்க வழக்கு தாக்கல் பண்றோம். அதன் அடிப்படையில் வந்து நீதியரசர் வந்து மலை ஆய்வு பண்ணி அது தீபத்தூண் ஆய்வு பண்ணி இது தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்லி தொல்லியத்துறை சொல்லுது. நிறைய பேர் வந்து நிறைய வரலாறுகள் இருக்கு, அதற்கு ஆதாரங்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துல தீபத்துள்ள தீபம் சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. இதை பொறுத்து கொள்ள முடியாத, இந்த உத்தரவு பொறுத்து கொள்ள முடியாத தர்கா நிர்வாகம் கிடையாது. ஏன்னா தர்கா நிர்வாகம் 2005 சொல்லிட்டாங்க, பீஸ் மீட்டிங்லயே, மதுரை மாவட்ட ஆட்சியர் நடந்த பீஸ் மீட்டிங்ல எங்களுக்கு 15 மீட்டருக்கு அப்பாற்பட்டு எங்க வேணாலும், அதாவது தர்கா சுவற்றில இருந்து 15 மீட்டருக்கு அப்பாற்பட்டு எங்க வேணாலும் நீங்க தீபம் ஏத்தலாம். ஆனா அந்த தர்காவுக்கும் இடத்துக்கும் தீபத்தூள் இருக்கிறது 53 மீட்டருக்கு மேல இருக்கு. அதனால வந்து அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த முறை அவங்க மேல்முறையீடு பண்ணல, அரசாங்கம் தான் ஓட்டு வங்கிக்காண்டி இந்த இந்து விரோத அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு தடையான வாங்கல. இன்ன வரைக்கும் தீபத்துள்ள தீபம் ஏத்துறதுக்கு உத்தரவு இருக்கு. இவங்க வந்து அப்பீல் தான் பண்ணிருக்கிறாங்க. எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் போனாங்க, அங்க போய் என்ன ஆனாங்க, சரியான ஆவணங்களாக விரட்டி விட்டாங்க அங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த அரசாங்கத்தை. ரெண்டாவது உச்ச டபுள் பெஞ்சில் என்ன சொல்றாங்க, அவர் நீதியரசர் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கொடுத்த நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு வரவேற்கக்கூடியன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இன்ன வரைக்கும் வந்து அன்னைக்கு வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து இந்த கோவில் நிர்வாகம், திருக்கோவில் நிர்வாகம், இந்த திராவிட மாடல் அரசு அன்னைக்கு தீபத்துள்ள தீபம் ஏற்றி இருந்தால் இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு 2000 பேர் கூட்டணும் 2 நாள் அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றுறதுக்காண்டி. அன்னைக்கு முதல் நாள் வந்து கிரிவலம், அன்னைக்கு ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து பக்தர்ல வந்து ஆர்வமாக பல காலங்களுக்கு கழிச்சு நம்ம தீபத்துள்ள தீவு பார்க்க போறோமே, அந்த தீபாவளிக்கு முருகப்பெருமானுடைய தீபாவளி கண்காட்சி பார்க்க போறோம், அந்த அதை பார்க்கறதுக்கான கூட்டம் தான் அன்னைக்கு. அந்த 2000 பேர் இருக்கும். அதே மாதிரி மறுநாள் 5000 பேர் இருக்கும். ஒரு அசம்பாத சம்பவம் நடக்கிற அந்த இடத்துல ஒரு அசம்பாதம் நடக்குது. எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசல் வாசல் வந்திருக்கா, தண்ணி எடுத்து கொடுக்குற ஒரு நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க தொழுகை நடத்தும் போது அந்த நேரத்துல கூட நாங்க அமைதியா தான் இருந்தோம். எந்த ஒரு கலவரம் நடக்கல. அது இவர் சொன்னார், வெங்கடேஷ் எம்பி, கலவர பூமியை தீப பூமியை மாற்றணும், ஒரு அந்த மாதிரி எதிர்பார்த்தோம் எதுவும் நடக்கல. இந்த கலவரத்தை உண்டாக்குறது இந்த அரசாங்கம் தான் சார். இப்ப ஆடியோல பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்து சுமூகமா இதுல தர்கால நீங்க வந்து கொடியேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் கமிட்டி மீட்டிங்ல ஆடியோ உத்தரவிட்டாங்க. அந்த உத்தரவை மதிச்சு மேல தர்கால சந்தன குடி விழா நடக்குது. இதுக்கு ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும்? அதாவது பிரின்ஸ் கவுன்சில் லண்டன் கூடிய நீதிமன்றத்தில் கொடுத்தது உத்தரவு என்னன்னா, நெல்லித்தோப்புன்றது வந்து எல்லாத்துக்கும் சரியா தெரியலங்க. நெல்லித்தோப்புன்றது ஒரு 1.5 ஏக்கர் இருக்குங்க. அந்த 1.5 ஏக்கர் சுனை இருக்கு, மண்டபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த வழியா தான் காசி விஸ்வநாதர் செல்லும் வழி இருக்கு. அந்த வழியா தான் மேல வந்து தீபத்தூண் இருந்தாலும் சரி, அது வந்து தர்கா இருந்தாலும் சரி, அந்த நடுவுல தான் பிரி எல்லாமே. அங்க வந்து 33 சென்ட் தான் அந்த சமாதியில ஒரு சமாதி இருக்கு. தர்கா நிர்வாகத்துக்கு 33 சென்ட் தான் அவளுக்கு. அது போக மேல உள்ள டாப் மட்டும்தான் தர்காவுக்கு. ஆனா அதுக்கு உத்தரவு கிடையாது, அவளுக்கு சொந்தம் சொல்லல. மேல இருக்கு, அதாவது இது சமாதி இருக்கு 33 சென்ட்ல. அதே போல டாப்ல தர்கா இருக்குன்னு சொல்ல யாருக்கு சொந்தம் என்று சொல்லவில்லை.
ஆனா மத்த அனைத்துமே வந்து திருக்கோவிலுக்கு தேவஸ்தானத்துக்கு சொந்தம் சொல்லி 1920 தீர்ப்பிலே சொல்லிருச்சு. லண்டன் சொல்லியிருக்கு. இப்ப என்னன்னா வந்து அடுத்து நாங்க எங்களுக்கு தகவல் வந்தது, அந்த கொடிமரம் கொண்டு போனால இப்ப சந்தனக்கூடுக்கு அந்த கொடியேற்றம் வரும்னு, அந்த கொடிமரம் அவங்களுடைய தற்காப்புல வந்து அங்கே நிலை ஏற்றல. அந்த கொடிமரத்தை கொண்டு போய் எங்க இது பண்றாங்கன்னா தலவிரிச்சான் மரம், தலவிரிச்சான் கல்லட்டி மரத்துல போய் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல போய் இத்தனை வருஷமா மாட்டிருக்கு. ஒரு 5-6 வருஷமாக அந்த இடத்துல போய் கொடிமரத்தை ஏற்றிருக்காங்க. அதை கட்டிச்சுதான். ஏன்னா வந்து இவ இன்னைக்கு வந்து கோவில் மலையே எங்களுக்கு சொந்தம் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல வந்து இது வரைக்கும் 4 வருஷமா தான் நெல்லித்தோப்புல வந்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தொழுகு நடத்தினாங்க. தற்கா மேல வந்து தொழுகு நடத்தல, எங்க இந்த நிர்வாகம் நெல்லித்தோப்புல தொழுகு நடத்த 4 வருஷமா தொழுகு. அந்த போட்டோ மையப்படுத்தி இதே உயர் நீதிமன்றம் பாருங்க, பல வருஷமா இந்த இடத்துல நெல்லித்தோப்புல தொழுகு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி வாங்கிட்டாங்க அந்த போட்டோ ஆதாரத்தை வச்சு. அதே போல என்ன செய்வாங்கன்னா வருங்காலகட்டத்துல இந்த நெல்லு பாருங்க கொடி பறக்குது, இந்த கள்ளத்தி மரம் இது எங்களுக்கு தான் சொந்தம் பாருங்க, இத்தனை வருஷமா கொடி மறந்துருக்கு, இதுக்கு அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு வரும் அந்த இடத்த ஆக்கிரமி பண்ணி உரிமை கொண்டாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கான நாங்க புகார் கொடுத்தோம். அந்த புகார் என்ன கொடுத்தோம், கள்ளத்தி மரத்தை வந்து இது கோயிலுக்கு சொந்தமான மரம், நாளைக்கு இது ஒரு பிரச்சனையா வரும், அதை உடனே வந்து அந்த இடத்துல ஏத்தக்கூடாது, கீழே ஏத்திக்கிறங்க, அவங்க ஏத்த சொல்லுங்க, தற்கால மேல ஏத்திக்கிற சொல்லுங்க. இன்னொன்று வந்து நீதிமன்றத்தை வழக்கு நிலுவையில் இருக்கு. 1 மாசமாக மலை மேல யாருக்கும் அனுமதி கிடையாது. அது காசி விஸ்வநாதர்களுக்கு தற்காவுக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையில இவர்கள் எப்படி 8 மணி 9 மணிக்கு வந்து மலை மேல ஏறலாம். இன்னொன்னு அன்னைக்கு மறுநாள் அவங்க தீர்ப்பு வாங்கிட்டு வரும்போது நீதிமன்றத்துல அப்ப இதே காவல்துறை என்ன சொல்லுச்சுன்னா 6 மணி ஆச்சு மலைக்கு மேல போறது செல்றதுக்கு அனுமதி கிடையாது யாருக்கு அப்படி சொன்ன இதே காவல்துறை, இதே அரசாங்கம், மாவட்ட அரசாங்கம் இப்ப 8:30 மணிக்கு 9 மணிக்கு மேல போய் மேல ஏத்திருக்காங்க அந்த கொடிமரத்தை. அது பீஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த பீஸ் மீட்டிங்ல வந்து இதே ஆர்டிஓ அலுவலகத்தில் நடந்திருக்கு. காவல்துறை, திருக்கோவில் நிர்வாகம், தற்கா நிர்வாகம் மட்டும் அழைச்சு வந்து பீஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க, சமாதானம் கூட்டம். இது எப்படி ஏத்துக்க முடியும்? எங்களை கூப்பிடல, இந்து அமைப்பு பொறுப்பாளர்கள் யாரையும் கூப்பிடல. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தீர்ப்பு, அந்த உரிமை தெரிவித்து தீபத்துள்ள தீப ஏற்றம் சொல்லி அங்க உள்ள பொதுமக்கள் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த மக்களையும் வந்து இந்த பீஸ் மீட்டிங் கூப்பிடல, யாரையுமே கூப்பிட பீஸ் மீட்டிங். இது பேர் பீஸ் மீட்டிங் எப்படி? இது மார்க்க கூட்டமா தெரிஞ்சு எங்களுக்கு பார்க்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த ஆர்டிஓ போட்ட கூட்டத்துல வழக்கம் போல அந்த மரத்துல கொடி ஏத்திக்கலாம். யார் மரத்துல யார் கொடி ஏத்துறது? இவர் தொடர்ந்து அகமோரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வந்து உடனே நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் ஒத்து போகுது. நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும் போது யாரும் மலைக்கு செல்லக்கூடாதுன்னு வந்து ஒரு உத்தரவு இருக்கும் போது அன்னைக்கு 6 மணிக்கு மேல 8:30 மணிக்கு எதன் அடிப்படையில மாவட்ட அரசு நிர்வாகம் மேலே வந்து அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. அதான் எங்களுடைய கேள்வி. அப்ப இந்த மரத்தையும் ஆக்கிரமி பண்றதுக்கு திட்டமிட்டு காவல்துறையும் திருக்கோவில் நிர்வாகமும் மாவட்ட அரசு நிர்வாகமும் ஆர்டிஓ துணை போறாலும் தெரியல. ஏன்னா இது ஒரு பிரச்சனை ஆகும். இப்ப வந்து இது வந்து இப்ப சாதாரண பிரச்சனை கிடையாது. அதனால இது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம வந்து அந்த ஆக்கிரமிப்பை வந்து ஆக்கிரமி பண்றதுக்கு திட்டமிடுவாது கோவிலுக்கு சொந்தமான மரம் அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து போராட்டம். இப்ப போராட்டத்துல நீங்க சொல்றீங்க பொதுமக்கள் எல்லாம் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பொதுமக்கள் கிடையாது, இந்து அமைப்புகள், சங்கிகள், பாஜகவினர் அப்படின்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து கலவர பூமி, அந்த சங்கிகள்லாம் மாத்த நினைக்கிறாங்க பாஜக, இந்த அதெல்லாம் நாங்க விட மாட்டோம் அப்படின்றாரு. இன்னும் இது தோல் திருமால் என்ன சொல்றாங்க, முருகன் மலை எப்படி ஸ்கந்தர் மலை ஆகும்ன்றது கேள்வி எழுப்பி இருக்காரு. இப்படி அடுக்கடுக்கா ஆளும் தரப்பினர் உங்களை நோக்கி பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி வர்றாங்களா சார்? அதாவது உண்ணாவிரதம் இருந்தது யார்? திருப்பரங்குன்றத்துல தீபத்துள்ள தீப ஏற்ற வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தது அந்த பகுதி மக்கள், கிராம மக்கள். 2வது இன்னும் வரைக்கும் ஒவ்வொரு தெருவுலையும் சேவல் கொடியை கட்டி ஒவ்வொரு தெருவுலையும் விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்காங்க, தீபத்துள்ள தீப ஏற்ற வேண்டும் சொல்லி. அதுபோக 20 பொம்பளைகள் அன்னைக்கு கொடியேற்றும் போது அந்த தெருமக்கள் ஒவ்வொரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எப்படி கொடிமரத்துக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? தீபத்துள்ள தீப ஏற்ற நீதிமன்ற உத்தரவு இருக்குல்ல, ஆர்டிஓ உத்தரவை வந்து நீங்க ஏத்துக்குருவீங்க, அதன் அடிப்படையில் போய் நீங்க கொடிமரத்தை கொண்டு போய் மேலே ஏத்துவீங்க. அதே உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்குது தீபத்துள்ள தீப ஏற்ற வேண்டும் என்று. ஆனா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க, ஒருதலை பட்சமா செயல்படுறேன்னு சொல்லி அந்த தெரு மக்கள் வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அவங்க பிஜேபி காரங்களா, RSS காரங்களா, இந்து அமைப்பை சார்ந்தவர்களா, மொத்தத்துக்கு இதுவரைக்கும் 20 அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த பகுதி மக்கள் பூரா பேருமே இதுவரைக்கும் வந்து மனு கொடுத்திருக்காங்க மாவட்ட ஆட்சியாளர். தீபத்துள்ள தீப ஏற்றி ஆக வேண்டும் சொல்லி திருநங்கைகள் உட்பட கொடுத்திருக்காங்க, பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு வந்து பிஜேபி RSS கிடையாது. இவங்க வேண்டா வெறுப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா சு வெங்கடேசன் தான். அமைதியா நீ போய் தீபத்தை ஒரு 10 நிமிஷம் தான் சார். நாங்க இன்னும் சொல்றோம், ஒரு 10 நிமிஷம் அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த 10 கோயில் நிர்வாகம் ஏத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்காது. தீபத்துள்ள தீபம் ஏத்தினா தீபம் ஏத்த போறோம்னு சொல்லிட்டு ஜாமான பூரா மூலப்பொருட்கள் பூரா கொண்டு போனவங்க திருப்பி ரிட்டர்ன்ல இறங்கிட்டாங்க. அது எந்த அழுத்தம், ஆறு அழுத்தம் காரணம் தெரியல. அதன் பிறகு நாங்க ஒரு 10 பேர் போயிருந்தோம்னா 10 நிமிஷத்துல நாங்க தீபத்தை ஏத்திட்டு வந்திருப்போம். பிரச்சனை முடிஞ்சிருக்கு. ஒரு 1000 ரூபாய் தான் செலவு. இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உண்டியல போற பணத்தை எடுத்து அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை தீர்ப்புக்கு, அதாவது இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாது வழக்கறிஞருக்கு பணம் கொடுக்குது இந்த அரசாங்கம். கோவில் சொத்தை எடுத்து நாங்க போற வரி பணம் உண்டியல் பணத்தை எடுத்து நீதிமன்றத்தில் போய் வழக்கறிஞர்கள் பணம் கொடுக்குறாங்க. தீர்ப்பு தீபத்துள்ள தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஸ்டாலின் காசோ இல்ல திருமாவளவன் காசோ இல்ல சு வெங்கடன் காசு கிடையாது. எங்களுடைய வரி பணத்தை எங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சு வெங்கடேசனால் வந்த பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனை. வெங்கடேசன் ஆரம்பிச்ச பிரச்சனை சு வெங்கடேசனுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? தொகுதிக்கு என்ன சார் சம்பந்தம்? வெங்கடேசன் வெளியூர் வெளியூர் இந்த பிரச்சனை பண்றாங்க சார். அவர் வீடு ஆரியப்பட்டியில தானே. ஆரியப்பட்டியில இருந்தாலும் வரலாமா? அவர் தொகுதி மக்கள் தொகுதி 4 பேர் கிடக்குங்க. தொகுதி அவருடைய தொகுதி இன்னைக்கு இந்தியாவிலேயே குப்பை மாநகரம் என்று அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு கிடக்கிறது மதுரை மாநகரம் அவருடைய தொகுதி. அதை பார்க்க துப்புள்ள வக்கில் இந்த சு வெங்கடேசனுக்கு அதுலாம் தெரியாத வெங்கடேசனுக்கு இன்னைக்கு தீபத்துள்ள தீப ஏற்றலாம் சொல்லி வராது. திருப்பூர் தொகுதியில அங்க ஒரு எம்பி இருக்காரு, இவருக்கு வாய் திறக்க மாட்டாரு. இதே தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் சொன்னார்ல, 6 கோடி பலியிட தடை விதிக்கணும், அதெல்லாம் அந்த மரபுகளை கிடையாதுன்னு சொன்னவர் இந்த தங்கச்சமணி சொல்லி திமுக எம்பி. இவர் யாருங்க? உள்ள பேர் கடவுள் மறுப்பு ஆளரு. இவர் தான் கேட்டாரு. யாரு? ஒரு கால சித்திரத்துள்ள டயத்துல கொரோனா டயத்துல கேட்டாரு, திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மனுக்கு சொப்பருக்கு கல்யாணம் முடியுது, திருக்கல்யாணம் என்னைக்கு முதல்வர் எங்க நடக்குது? முதல்வர் கேட்ட அயோக்கிய பையன் தான் ஆளு. இவரு நக்சல்வாதி மாவோஸ்டுங்க. இவர் கடவுள் மறுப்பாளர். இவர்னால இவர பிரச்சனை காரணமே. நீங்க பூர்ணச்சந்திரன் ஒரு பையன் ஒரு முருகப்பத்தன் இறந்ததுக்கான காரணம் யாருன்னா அதற்கு காரணம் இந்த சு வெங்கடேசன். அவர் தான் பிரச்சனை பெருசாகி கொண்டு போனது. இன்னொன்று தொழில் திருமாவளவன், அந்த பத்தி தெரியும் எல்லாத்துக்குமே. அவர் இந்து விரோதி, காலங்காலமா இந்து மதத்தை பத்தி கேவலமா பேசுவாப்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை கிறிஸ்தவ மார்க்கத்தை பத்தி தவற பேச மாட்டாப்ல எங்கேயுமே. ஆனா ஈவராமசாமி கொள்கைன்னு சொல்லுவாப்ல. ஆனா அந்த மதத்தெல்லாம் இன்னைக்கு அவருக்கு, ஆனா இந்து மதத்தை மட்டும் கசங்க. ஆனா அவரும் இல்ல ஒரு கூட்டாளிங்க இந்த இந்தி கூட்டணி கையெழுத்து போட்டு கொடுத்தா பாராளுமன்றத்துல போய் நீதிமன்றத்துல ஜெயிக்க முடியல, உயர் நீதிமன்றத்துல ஜெயிக்க முடியல, உச்ச நீதிமன்றத்துல ஜெயிக்க முடியல. தீப ஏற்றாது எப்படியாவது நம்மளுக்கு அதாவது இவ போற தவறுகள் என்னால என்னன்னா நாங்க தீப ஏற்றுறதுக்கு தான் சொல்றோம். தற்காவை அகற்றணும்னு அவருக்கு எங்கேயும் சொல்லல, தற்க எங்க இடம் எங்கேயும் சொல்லல. ஆனால் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனானா இப்ப தற்கால தொழில்துறை ஆய்வு பண்றதுக்கு தற்காவை அகற்றுவதற்கு திமுக அரசாங்கம் உடந்தையாக போது எங்களுக்கு சந்தேகம். இப்ப தோல் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, பிராமணர்கள் சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்க, யாராவது முருகன் பேர் வச்சிருக்காங்களா, அப்படி பேர் வச்சவங்க எங்க மேடையில கூட்டிட்டு வாங்கன்னு கேட்டிருக்காரு, சவால் விட்டுருக்காரு. நாங்க அன்னைக்கே சொல்லியாச்சு. அந்த திருமாவளவன் நாங்க சொல்றோம், பிராமணர்ல எத்தனை பேர் முருகன் பேர் வச்சிருக்காங்க, கந்தன் பேர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க, சரவணன் எத்தனை பேர் வச்சிருக்காங்க, அத்தனை பேரை நான் கூட்டு திருமாவளவனுக்கு முன்னாடி நிப்பாட்டுனா திருமாவளவன் உயிரை மாத்திக்குவாரா? அவர் உயிரை மாத்திக் கொள்வார் சொல்லுங்க. நான் அத்தனை பேர் கூட்டு வரேன். பிராமணர்கள் எத்தனை பேர் தமிழ் பேர்ல முருகப்பெருமான் பேர்ல தமிழ் பேர்ல எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நேரடியாக திருமாவளவன் சவால் விடுறேன். அத்தனை பேரை திருமாவளவன் முன்னாடி கூட்டு வரேன். அவள் கண்குளிரா பாருங்க, ஆதாரத்தோட கூட்டு வரேன். அப்படி உண்மை என்றால் அவர் உயிரை மாற்றிக்கொள்ள தயார் என்றான்னு சொன்னா நான் அவளை கூட்டு வரேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு பின்னால இப்ப நீங்க எல்லாம் தொடர்ந்து மனு மேல மனு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்பதான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு த்ரெட் இருக்கும், ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு, இந்து அமைப்பை சேர்ந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு விலக்கப்பட்டிருக்கு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு மறைமுகமா உங்களை ஒடுக்கும் முயற்சின்னு நினைக்கிறீங்களா? வீட்டிலே முடங்கிடுவாரு போலீஸ் பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு முயற்சியா? அதாவதுங்க, நான் 25 வருஷம் ஆச்சு இந்த அமைப்புக்கு சமுதாய பணி, தேசிய பணி, தெய்வீக பணி சொல்லி ஐயா முத்துராமலிங்க தவிர வழியில தோன்றினவன். அவர் கொள்கையை பின்பற்றி தான் இந்த தேசத்துக்காண்டி இந்த சமயத்துக்காண்டி போராட வந்தவன், எந்த ஒரு எதிர்பலம் இல்லாம. அப்பயே நாங்க வாக்கரிசி போட்டுதான் இந்த அமைப்புல சேர்ந்தவன். என்னுடைய உயிருக்கு எப்பயும் அச்சுறுத்தல் இருக்கும், தீவிரவாத அச்சுறுத்தல் நான் இருக்கும் தெரியும் எனக்கு. தீவிரவாதிக்கு நம்ம எதிராக சும்மா சொப்பனமா இருக்க தேசோர இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால்
அவர்களுக்கு எதிராக இன்ன வரைக்கும் நம்ம செயல்பட்டு தான் இருக்கோம். பாகிஸ்தான்ல இருந்து கூட எனக்கு கொலை மிரட்டல், உள்ளூர் பயங்கரவாதில இருந்து வெளியூர் பயங்கரவாதி வரைக்கும் எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியும், அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரியும். அதை பத்தியும் எனக்கு கவலைப்படல. காவல்துறையா போட்ட பாதுகாப்பு இது வரைக்கும் எதுவுமே கேட்கல. 13 வருஷமா பாதுகாப்பு எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்துருக்க அது என்ன காரணம் தெரியல, என்ன காரணம் அவங்களும் சொல்லல, நானும் கேட்கல. ஏன்னா காவல்துறை பாதுகாப்பு நம்பி நம்ம போராட்டத்துக்கு நம்ம வரல, சமுதாய பணி செய்ய வரல. என்னுடைய வேகம் எப்பயுமே குறையாது. என்னுடைய வேகம் குறைஞ்சு வேகம் இதோட வேகமா இருக்குமே தவிர அது முடக்கணும் கொண்டு அது காவல்துறை தான் கேட்கணும். அதை நம்பி நான் கிடையாது. இப்ப இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன சார்? திருப்பரங்குன்றம் பிரச்சனை மூல காரணமே எஸ்டிபிஐ கையில சிக்கந்தர் தர்கா நூரா மாட்டிக்கிருச்சு. பிஏபி எப்போ உள்ள வந்துச்சோ அந்த பிஏபி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திருப்பரங்குன்றம் புனிதமான மலையை சிக்கந்தர் மலை என்று அழைக்கிறது. அங்கே ஆடு கோழி பலியிடுறது சொல்றது, சமணர் படுக்கையில பச்சை பெயிண்ட் அடிச்சு வேலை பார்க்கறது, இந்த நெல்லுத்தோப்புல தான் அங்க தொழில் நடத்துறது சொல்றது பூராமே பிஏபி வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாச்சு. அதன் பிறகு எஸ்டிபிஐ அந்த அமைப்பை தடை பண்ணதுக்கு அப்புறம் எஸ்டிபிஐ கட்சியில் உள்ளவர்கள் பூரா அந்த ட்ரஸ்டில ஒரு 5-6 பொறுப்பாளர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இந்த ட்ரஸ்டில அந்த 5-6 பொறுப்பாளர் வந்த விளைவுகள் தான் இவ்வளவு பிரச்சனையுமே. இவ்வளவு பிரச்சனை காரணமே அந்த எஸ்டிபிஐ உள்ள நிர்வாகிகள் அதுக்குள்ள பூந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு ஆதரவாக இங்க உள்ள நக்சலைட், மாவோயிஸ்ட், கடவுள் மறுப்பு கொள்கை உண்டவர்கள் இவெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பிரிவினவாத சக்தியில ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு மத நல்லிணக்கம் சொல்லுவாங்க. மத நல்லிணக்கம்னா மக்கள் கூட்டம் என்ற போர்வையில பெயர் இல்ல இவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணது பூராமே இன்னைக்கு நீதிமன்றத்தை அன்னைக்கு இதே ட்ரஸ்ட் நிர்வாகம் இதே 2005 வரவேற்றார்கள். தீபம் ஏத்திக்கிறலாம் சொல்லி தீபத்தூண்டல அன்னைக்கு எதிர்க்கிறாள் என்றால் காரணம் எஸ்டிபிஐ அது உள்ள நிர்வாகிகள் சேர்ந்தனாலதான். இன்னைக்கு இவ்வளவு பணம் காசு செலவழிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவங்களுக்குலாம் அனுமதி கொடுக்கறதுக்கு அவளுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டேது ஒண்ணு, அது வேற. ஆனா இவ்வளவு பணம் காசு இன்னைக்கு நேற்று நடந்த திருமால நடந்த பொதுக்கூட்டம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா வேலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கிரீடம் போட ஆரம்பிச்சிட்டாரு. யாரா ஏமாத்தன்னு தெரியல. அவருடைய நாடக காதலுக்கு போய் இப்ப தேர்தல் நாடக காதல் ஆயிடுச்சாரு, நாடக தேர்தல் ஆயிடுச்சு. அவர் போடுற வேஷம் பூரா இந்த வருகின்ற தேர்தலுக்காண்டி இந்துக்கள் ஓட்டு வைக்காண்டி போடுறாரு. அன்னைக்கு நேற்று நடந்த அந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தா ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க. ஆனா அவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு இவருக்கு யார் பணம் கொடுக்குறா? தினந்தோறும் பேரணி நடத்துறாங்க. மக்கள் அதிகாரம் இந்த மாவோயிஸ்ட் பூராமே பேரணி நடத்திட்டாங்க. இவ்வளவு யார் பணம் கொடுக்கறது? இதெல்லாம் அரசாங்கத்துக்கு இது எஸ்டிபி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடைய பணம் தான் கையூட்டி பெற்றுக்கொண்டு எப்படியாவது தீபத்தூள்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. நாங்க பிரச்சனைக்கு போகவே இல்லை. என்னைக்கு ஆடு கோழி பலியிடுவோம் திம்போன்னு சொல்லி என்னைக்கு மலைக்கு போனாலோ அன்றையில இருந்து தான் நாங்கள் உத்து கவனிக்க பார்த்தோம் திருப்பரங்குன்றம் மலையில என்ன நடக்குதுன்னு. அதுல சம்பந்தப்பட்டதுதான் ஆக்கிரமிப்பு பண்ணது, இந்த கள்ளத்தி மரம், பெயிண்ட் அடிச்சது. இன்னொன்னு சொல்ல போனால் என்னன்னு நேத்து மனு அனுப்பிச்சு விட்டுருக்கோம். சுனைய ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க. ஒரு தீர்த்த சுனையவே கேட்டு போட்டு 786 சொல்லி போர்டு வச்சு குடிநீர் சொல்லி இதே தர்கா நிர்வாகம் தர்கால இருந்து கீழே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு அடியில ஒரு சுனையவே ஆக்கிரமி பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா புகார் கொடுத்திருக்கோம். நீதிமன்றம் திறந்தவுடன் இப்ப லீவ்ல இருக்கு, நீதிமன்றம் திறந்தவுடன் இது சம்பந்தமான வழக்குகள் மேலும் மேலும் வழக்குகள் போட்டு திருப்பரங்குன்றத்துல தீபத்தை ஏத்துவோம், தீபத்தூணிலே அதே போல ஆக்கிரமிப்பு பிடியில் இருக்கும் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் ஆக்கிரமிப்பு பிடியிலிருந்து அத்தனை மீட்போம் என்று நிறுத்த செய்தி. ரொம்ப நன்றி சார். நன்றி.